ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவு எதுக்காகனா, நம்ம பண்ணையில் 2 விடைகள் முதல் முட்டை இட்டிருக்கு. ஸோ அது எத்தனாவது நாள் இட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலாம் தான். சிறுவிடைங்க, நம்மக்கிட்ட சிறுவிடை பெருவிடை ரெண்டுமே இருக்குது நம்ம பண்ணையில். ஸோ இப்போ சிறுவிடை விடை ரெண்டு விடை முட்டை இட்டிருக்குங்க. அதாவது சிறுவிடையை பொறுத்தளவுக்கு அது முதல் நாள்லேருந்து ஒரு 4.5 மாதத்தில் அது பருவமடைய ஆரம்பிச்சிடுதுங்க. 4.5 மாதம் ஆகுதுங்க. இப்போ நான் முட்டையிட்டிருக்க 2 கோழியுமே 4.5 மாதம் ஆகுது. ஸோ அதுதான் இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ரெண்டு கோழி முட்டையிட்ருக்குங்க. அதில் ஒரு பெரிய கோழி முட்டையிட்ருக்கு. இப்போ தான் இட்டுட்டு போயிருக்குங்க. இந்த முட்டையோட அளவிலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரெண்டும் முட்டை. இது ஒரு 4வது டைம் வைக்கிற கோழியோட முட்டை, சிறுவிடையோட முட்டைங்க அது. ஸோ இதுலேயே உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் தெரியும் முட்டையோட சைஸ்லேயே. இது ரெண்டுமா முட்டைங்க. ஸோ இன்னிலிருந்து தான் வைக்க தொடங்கியிருக்கு. மேக்ஸிமம் முதல் முட்டை வந்து நிறைய பேர் அடைக்கி வைக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அதுக்கு முக்கியமான ரீசன் இருக்குங்க. பொரிக்கக்கூடிய குஞ்சு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்காது. ஏன்னா முட்டையோட கரு சின்னதாக இருக்குது இல்லைங்களா, அதனால் பிறக்கக்கூடிய குஞ்சு ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ இந்த பெரிய முட்டையோட கரு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும், வளர்ச்சியும் நல்லாயிருக்கும். ஸோ ஒரு முக்கியமான காரணம் முட்டை ஏன் வைக்கிறதில்ல அப்படின்னு பார்த்தா அதுவும் ஒரு காரணம் தாங்க. சிறுவிடையை பொறுத்தளவு குஞ்சு பொரிக்கும் தன்மை வந்து முட்டையாக இருந்தாலும் சரி, இல்லை 3வது 4வது முட்டையாக இருந்தாலும் பொரிக்கும் தன்மை சரியாக தாங்க இருக்குது. ஒரு டைம் நான் நம்மளோட பண்ணையில் செக் பண்ணேன், அதுவுமே பொரிப்புத்தன்மை நல்லாவே இருக்குது. பொரிப்புத்தன்மை நல்லா இருந்தாலும் அந்த குஞ்சோட வளர்ச்சி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. அதனால தான் மேக்ஸிமம் நிறைய பேர் வந்து முட்டையை வந்து அடைக்காக வைக்கிறதில்ல. தேங்க்யூ நண்பர்களே. இந்த வீடியோ உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.